பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதான் டாப் டு பாட்டம் எல்இடி எப்படி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறது. நம்ம ப்ரீவியஸாக பார்த்ததில் எல்லாத்துலையுமே என்ன பண்ணிருப்போம், அது ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணி ஆஃப் பண்ணியிருப்போம். ஆனால் இப்போ பார்த்ததில் என்ன பண்ணியிருப்போம், ஒரு சுவிட்சை வச்சு ரெண்டு சுவிட்சை வச்சு ஒரு சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் பாட்டம்லேருந்து ஆன் ஆகணும், டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் ஆன் ஆகணும், அதேமாதிரி பாட்டம்லேருந்து டாப் வரைக்கும் ஆஃப் ஆகணும். அதெல்லாம் என்ன பண்ணியிருப்போம், ஃபார் லூப்பு பின் டிஃபைனை வச்சு பார்த்துருப்போம். ஆனால் இந்த கோடிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒயில் லூப் வச்சு பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இன்ட்டு n = 0 ஆஸ் டிஃபைன் சுவிட்ச் 1 8 9. ஓகே, சுவிட்சுங்க அப்படின்னா 8 9 நான் டிஃபைன் பண்ணிட்டேன். ப்ரீவியஸ் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணோம் அதே தான். ஆனால் லூப் மட்டும் என்ன ஆகுது, ஒயில் லூப்னு மாறுது. ஓகே, வாய்ட் லூப்பு டிஜிட்டலில் சுவிட்ச் 1 = 1 இருந்தால் எனக்கு எண்ணெயை வந்து 0 பண்ணிடு. ஒயில் ஆஃப் n <= 7. ஓகே, அப்படின்னு போட்டு என்ன பண்ணியிருக்கேன், ஃபார் லூப்பாக நான் ஒயில் லூப்பை இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ 1 by 1 என்ன ஆன் ஆகும். அடுத்து நான் என்ன பண்ணுறேன், சுவிட்ச் 2 ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா 7ஓட அதிகமாக இருந்தால் உள்ளே வந்து எனக்கு 1 by 1 ஆஃப் பண்ணிடும். ஓகேவா, இது எல்லாமே நான் ப்ரீவியஸ் கோடிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணாதான். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு ஷேர் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணேன். இப்போ நீங்கள் என்ன அப்படின்னா ஸ்கெட்சில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல் பைனரி கொடுங்க. எக்ஸ்போர்ட் கம்பைல்டு பைனரி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், கம்பைலிங் ஸ்கெட்சுன்னு வந்துட்டு எனக்கு என்ன ஆகும், டன் கம்பைலிங் அப்படின்னு வரும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சில டைம் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக முடிஞ்சிடும், ஒரு சில டைம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அதனால் ஒன்றும் இஷ்யூலாம் கிடையாது, கோடிங்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகே, கம்பைலிங் ஸ்கெட்சில் வந்து டன் கம்பைலிங் வந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், சிமுலேஷன் ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். அதோட டாஸ்க் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 21. ஓகே, இப்போ அந்த டாஸ்க் 21க்கான இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஐசியை டபுள் கிளிக் பண்ணிடுறேன். ஐசியை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஃபைலில் கிளிக் பண்ணிடுறேன். ப்ரோக்ராம் ஃபைலில் கிளிக் பண்ணிட்டு டாஸ்க் 21 இல்லை ஏதோ ஒரு ஓகே கொடுத்துறேன். ஓகே கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன், சுவிட்ச் 1 வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி சிமுலேஷன் ஆன் பண்ணிக்கிறேன். சிமுலேஷன் ஆன் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், சுவிட்ச் 1 வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். சுவிட்ச் 1 ப்ரெஸ் பண்ணால் அப்போ என்ன ஆகும், 1 by 1 ஆன் ஆகும். இல்லை எந்த ஒரு விஷயமே இருக்குது. இப்போ நீங்கள் சுவிட்ச் 2 ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகாது, ஃபங்க்ஷன்ஸ் எதுவும் நடக்காது. ஏன் நடக்காது அப்படின்னா நம்ம மைக்ரோட என்ன பண்ணுவோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு அந்த டேட்டாவே ஹெட் பண்ணாது. இப்போ அதுக்காக தான் நான் அவங்கள லாங் ப்ரெஸ் பண்ண சொன்னேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1 by 1 ஆன் ஆயிடுச்சு. இப்போ எட்டாவது எல்இடி ஆன் ஆயிடுச்சு. எட்டாவது எல்இடி ஆன் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இப்போ போய் நான் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் அப்புறம் என்ன ஆகும், டக்குன்னு எனக்கு ஒரு எல்இடி ஆஃப் ஆகும். ஓகேவா, இப்போ சுவிட்ச் 2ல் இருக்க ஒரு எல்இடி ஆஃப் ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா கோடிங்கும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இந்த கோடிங் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா கீழே இருக்க ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ.